வெல்கம் டு மை சேனல். ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் அருண். அவனுக்கு சொத்து, பணம் எதுவும் இல்லை என்றாலும் பிறருக்கு உதவுவது அவனுக்கு பிடிக்கும். ஒரு நாள் கிராமத்தின் காடு வழியாக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது தரையில் சிறிய குருவி ஒன்று அடிபட்டு கிடப்பதை அவன் பார்த்தான். அந்த குருவியின் சிறகு காயமடைந்திருந்தது. அருண் அதை மெதுவாக தூக்கிக் கொண்டு வந்து தன் வீட்டில் பராமரித்தான். தினமும் தண்ணீர், உணவு கொடுத்து பார்த்துக் கொண்டான். நாட்கள் சில கடந்தன. குருவி குணமடைந்து பறக்கத் தயாரானது. ஒரு நாள் காலையில் சூரிய ஒளியில் பிரகாசமாக குருவி அவன் முன்னால் பறந்து நிற்க திடீரென்று அதிசயம் நடந்தது. குருவி மெதுவாக பிரகாசிக்கத் தொடங்கியது. அது ஒரு மாயக்குருவி. அது தன் நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக தனது சிறகுகளை விரித்துப் பறந்து அவனை சுற்றிவிட்டு பறந்து சென்றுவிட்டது. அப்போது அருணுக்கு ஒரு குரல் கேட்டது. நான் உன் நல்வழிக்காக வந்த தேவதை. தினமும் நீ உனது ஒரு ஆசை கூறு, அது நிறைவேறும் என்று கூறியது. அதைக் கேட்டதும் அருண் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அந்த நாளிலிருந்து அருண் வாழ்க்கை மாறியது. முதலில் அவன் உணவு கிடைக்க வேண்டும் என்று கேட்டான். அடுத்த நாள் அழகான வீடு கிடைத்தது. பின்பு ஆடைகள், பொக்கிஷம், பொன்னும் கிடைத்தது. அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் நாட்கள் கடந்தன. அவன் மனதில் பேராசை வளர ஆரம்பித்தது. அவன் ஒரு நாள் இந்த உலகமே எனது ஆக வேண்டும் என்று மனதில் நினைத்தவுடன் வானம் இருண்டது. காற்று பலமாக வீசியது. மின்னல், இடியும் ஒலித்தது. அவனுடைய வீடு, பொன், பொருள் எல்லாம் மறைந்து போனது. இப்பொழுது அவனிடம் எதுவும் இல்லை. அவன் கையில் இருந்தது குருவியின் ஒரு சிறிய இறகு மட்டும்தான். அதை பார்த்தவுடன் அவன் தன்னுடைய பேராசைதான் இதற்கு காரணம் என்று நினைத்து மிகவும் வருந்தினான். அப்போது மீண்டும் அந்த மாயக்குருவி வந்தது. அப்பொழுது ஒரு மென்மையான குரல் மீண்டும் கேட்டது. அருண், உண்மையான மகிழ்ச்சி பொருளில் இல்லை, மன நிம்மதியிலும் நல்ல உள்ளத்திலும்தான் என்று கூறியது. அந்த நாளிலிருந்து அவன் மீண்டும் தன் பழைய வாழ்க்கையை வாழத் தொடங்கினான். உழைத்துப் பெரிய செல்வந்தனாக மாறினான். பிறருக்கு உதவுவது அவனுடைய வாழ்க்கையின் உண்மையான செல்வமாக மாறியது.